வணக்கங்க. நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது மட்டும் யாத்திரை கிடையாது. நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அந்த பயணம் கூட ஒரு யாத்திரை தான். அந்த யாத்திரையும் சுகமாக முடியணும் இல்லையா? அந்த மாதிரி யாத்திரைக்கு தான், அந்த இறுதி யாத்திரைக்கு தான் ஈஷாலேருந்து காயந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, முக்கியமாக தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் இருக்கீங்கன்னா, அந்த சுடுகாடு எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப க்ளீனாக இருக்காது. குடிச்சு போட்டு அந்த பாட்டில்ஸ்லாம் போட்டு ரொம்ப அசிங்கமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஈஷா காயந்த ஸ்தானத்துக்கு போனீங்கன்னா தெரியும், எந்த அளவுக்கு ஒரு கோயில் மாதிரி, ஒரு பூங்கா மாதிரி பராமரிக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு பீகார் இருக்க கவர்மெண்ட்டு ஈஷாவை தத்தெடுக்க சொல்லி நிறையா மயானங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீயாக பண்ண சொல்லி வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் கலெக்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் சொல்கிறத தான் ஈஷா யோகா மையம், ஈஷா அறக்கட்டளை நிறுவனம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு சில பேர் இந்த மாதிரி தேவையில்லாத கருத்துக்கள் பகிர்றது பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. வாழும்போதே நம்ம நிறைய பேரை கஷ்டப்படுத்துகிறோம். இறக்கும்போதாவது அவங்களுடைய இறுதி பயணம் சிறப்பாக நடக்கணும். அதுக்கு ஈஷா யோகத்தில் அதை நீங்கள் பாராட்டலாம் பரவாயில்ல, விமர்சனம் பண்ணாமலாம் இருக்கலாம். ஓகேவா? ஓகே.